வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிளகா பச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க என் கூட. இப்போ மிளகா பச்சடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கடுகு போடுங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் போட்டுடலாம். கிண்டுங்க. நம்ம கட் பண்ணியும் சின்னதாக கட் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லாட்டா சீவி போடுங்க. கட் பண்ணி வச்சா சில சமயம் பிள்ளைங்க திங்காதுங்க. அதனால நம்ம சீவி போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டால் போதும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. எந்த உப்புனாலும் சரி. மஞ்சள் பொடி கொஞ்சம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்ல வேகட்டும். இப்போ உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை கண்டிப்பாக போடணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். இப்போ லைட்டாக நம்ம இதை அப்படியே நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மத்து கடையக்கூடியது இருந்தால் கூட நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்து அதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து அழகாக நல்லா குழு குழுன்னு இருக்கும். முதல்ல எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் சேர்ந்து இருக்குது பாருங்கள். அதனால் நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சி. நம்ம இப்போ இறக்கிடலாம். நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ மிளகா பச்சடி ரெடி ஆகிடுச்சி. நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மிளகா பச்சடி ரெடி ஆகியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மிளகா பச்சடி உங்களுக்கு பருப்பு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.